வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு கலந்த சாதம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் நான் கொஞ்சமா பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா கட் பண்ணி அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு குடமிளகா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனாலே போதும். இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குடமிளகாயை வேக விடுங்க. குடமிளகா கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பொடிச்ச வேர்க்கடலை பொடி இருக்கு இல்லையா, அது ஒன்றும் பாதியாக பொடிச்சது நான் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் ஒரு செகண்ட் கலந்து விட்டுட்டு வேக வச்சு வடித்து ஆற வச்சு வெள்ளை சாதம் இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ண விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கலந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.